ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்யாம் சேனல். நான் இந்த வீடியோவில் பொண்ணுங்களை பற்றி தான் பேச போகிறேன். அதோடு கூட ஒரு கவிதையும் வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து காலம் மாறிடுச்சு. ஸோ பொண்ணுங்க எல்லாம் ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் மேரேஜ் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குது? இது எல்லா பொண்ணுங்களுக்கும் அமையிறது இல்லையே, அதுதான் பிரச்சனை. அண்டு சில பொண்ணுங்க வேலைக்கே போனால் கூட காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் நாள் முழுக்க என்ன வேலை பார்ப்பீங்களோ அதை செஞ்சு வச்சுட்டு போகணும். திருப்பி வந்தும் நீங்கள் அதே வேலையை செய்யணும். ஸோ அந்த பொண்ணுங்களுக்கும் மறுபடியும் நான் 4 செவத்துக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டே இருக்கிறேனோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வருது. ஏங்க சமைக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமான வேலையா? சமைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? அது ஒன்றும் நல்ல வேலை தானே. நல்ல வேலை தான், நம்ம குடும்பத்துக்காக தான் சமைக்கிறோம். ஆரோக்கியமான குடும்பம் அதனால தான் வருது. ஆனால் இவ்வளோ ஒரு விலை மதிக்க முடியாத வேலை செஞ்சாலும் எனக்கு ஒரு அங்கீகாரமோ எனக்கு ஒரு மதிப்போ கிடைக்கலையே அப்படிங்கிறப்ப தான் அந்த பொண்ணுக்குள்ளே வந்து ஆத்திரம் வந்து வருது. ஸோ அந்த பொண்ணுக்குள்ளே வந்து கவலை வர்றதும், நான் தப்பாக ஏதோ செஞ்சிட்டேனோ அப்படின்ற எண்ணம் வர்றதும், என்னோடய வாழ்க்கையை நான் வாழாமல் விட்டுட்டேனே அப்படின்ற அந்த எண்ணமும் அப்போ தான் அந்த பொண்ணுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இங்கே வந்து என்னென்னா, அவளோட சின்ன சின்ன விஷயங்களை கூட அவள் விட்டு கொடுக்குற மாதிரி போயிடும். அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் இருந்து எதுவுமே வந்து அவள் ஆசைப்பட்ட உடனே கிடைக்காது. இதில் என்னென்னா, தனக்கு வலிக்குது அப்படின்றத கூட வந்து அவளால் சொல்ல முடியாது. என்னால் இவ்வளவு செய்ய முடியும், இதை என்னால் செய்ய முடியலை அப்படின்ற அந்த வார்த்தையை அந்த பொண்ணால் சொல்லிக்கவே முடியல வெளியில். ஸோ அதுதான் வந்து அவளுக்கு வந்து பெரிய, ஏன் என்னால் வலிக்குதே, நான் இப்போ படுக்கணுமே, எனக்கு தலை வலிக்குதே, இது கூட சொல்லி ஏன் என்னால் வந்து ரெஸ்ட்டை எடுத்துக்க முடியல கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து என்ன செய்கிறா அப்படின்னா, தன்னோட வீட்டோட அரைக்கதவில் இருந்து ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறா. அங்கே சில பொண்ணுங்க தான் ஹாப்பியாக வேலைக்கு போகிறதையும், ஹாப்பியாக எங்கெங்கேயோ போகிறதையும், ஜாலியாக இருக்கிறதையும் பார்க்கும்போது அவளுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இவங்களால் ரெக்கை கட்டி பறக்க முடியுது, ஏன் என்னால் முடியலை அப்படின்றத அவள் யோசிக்கிறாள். அதே இது தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எனக்கு வலிக்குது, எனக்கு இது முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, இது வந்து என்னோடய ஆசை அப்படின்னு எல்லாத்தையுமே அவள் சொல்கிறதையும் கேட்குறா. ஆனால் இங்கே அவளால் அவளோட விருப்பங்களையும் சொல்ல முடியலை. அவளால் எந்த ஒரு டிசிஷனையுமே வந்து அந்த வீட்டில் வந்து எடுக்க முடியலை. கலந்த டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்றப்ப தான் வந்து அவளுக்கான கோபம் அதிகமாகுது. ஸோ அவள் அதனால் என்ன யோசிக்கிறா அப்படின்னா, தான் சிறு வயதில் விளையாடின விளையாட்டு இருக்குது பாருங்கள், அது கூட வந்து அவளுக்கு அப்போ பிடிக்காம போயிடுது. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு கவிதை வந்து யோசிக்கிறாள். ரொம்ப சாதாரணமான கவிதை, அது சொல்கிறேன் கேளுங்க. அழகழகாய் அளவளவாய் சிரட்டை எடுத்து 3 கல்லில் அடுப்பு வைத்து ஆற்று மண்ணில் நான் சமைக்க அன்றோ ஆனந்தம் இன்றோ ஆத்திரம். அழகழகாய் அளவளவாய் சிரட்டை எடுத்து 3 கல்லில் அடுப்பு வைத்து ஆற்று மண்ணில் நான் சமைக்க அன்றோ ஆனந்தம் இன்றோ ஆத்திரம். விளையாட்டு எதிர்காலமாகும் என தெரிந்திருந்தால் வித்தியாசமாக யோசித்திருப்பேன், வினோதமாய் விளையாடியிருப்பேன், இன்று வீட்டில் முடங்காதிருந்திருப்பேன். விளையாட்டு எதிர்காலமாகும் என தெரிந்திருந்தால் வித்தியாசமாக யோசித்திருப்பேன், வினோதமாய் விளையாடியிருப்பேன், இன்று வீட்டில் முடங்காதிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கவிதை எழுதுறா. இந்த கவிதையை கேட்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, சாதாரணமாக தானே இருக்குன்னு தோணும். ஆனால் அப்படி இல்லை. இது வந்து எப்படின்னா, சின்ன வயசில் விளையாடும் போது வந்து வீட்டில் சாப்பாடெல்லாம் பொங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விளையாட்டு வந்து விளையாடியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, அந்த பொண்ணு கேரக்டரில் இருக்கிறவங்க ஒரு அம்மாவாவோ இல்லை அக்காவா இல்லை தங்கையாக அந்த கேரக்டரில் வந்து விளையாடுவாங்க. ஸோ அப்போல்லாம் அவங்க என்னென்னா சமைக்கிறது, அந்த சிரட்டை அப்படின்னு நான் எழுதியிருக்கிறது வந்து தேங்காய் எடுத்ததுக்கப்புறமா வர்றது, அது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு சாதம் வைக்கிறதுக்கு அந்த மணல் எடுத்து போட்டுப்பாங்க, ஆற்று மணலோ இல்லை ஏதோ ஒரு மணல், ஆனால் அழகாக நல்லா இருக்கிற மணல் எடுத்து போட்டுப்பாங்க. ஸோ தண்ணி வச்சுட்டு குழம்பு, ஸோ காயின்னு ஏதேதோ இலைகளை பறிச்சுட்டு போட்டு சமைச்சு விளையாடினது அது வந்து. ஸோ அதை வந்து அவனை யோசிக்கிறா, நான் ஏன் இந்த கேரக்டரை வச்சு நடித்து அன்றைக்கி விளையாடினேன், நான் ஏன் என் அம்மா செஞ்சான்னு அதையே நான் வந்து ஏற்றுக்கிட்டேன், அம்மா செய்கிறதுனால அதுதான் நமக்குன்னு நான் ஏன் அன்றைக்கே நான் அக்செப்ட் பண்ணேன், இன்றைக்கி பாரு நான் அதை தான் செஞ்சிட்ருக்கேன், அன்றைக்கி ஏன் நான் வித்தியாசமாக யோசிக்கலை, அன்றைக்கி நான் வித்தியாசமாக யோசிச்சுருந்தா நான் வித்தியாசமாகவே நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு என் வாழ்க்கையில் நான் வந்து
அடுத்தடுத்த கட்டங்களை யோசிச்சிருப்பேனோ அப்படின்னு அவளுக்குள்ள அவன் மேலேயே வந்து ஒரு கோபம் வருது. ஸோ அந்த கோபம் வருது. அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் வந்து இது. அப்படி பெரியவளாக ஆனதுக்கப்புறமா அவளுக்கு அந்த விளையாட்டு கூட பிடிக்காமல் போயிடுது. அன்றைக்கி சந்தோஷமாக தான் இருந்தா, இன்றைக்கி ஆனால் வந்து அதில் அவ்வளோ கோபம் வருது அவளுக்கு. ஸோ இப்படி தான் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா வித்தியாசமாக யோசிக்கலாம். யோசித்து நமக்கான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம செய்யலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம அழகாக நம்ம வாழ்ந்தும் பார்க்கலாம். நம்மளாலேயும் ரெக்கை கட்டி பறக்க முடியும். ஸோ இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ரெக்கை கட்டி பறக்கும்போது இன்னொரு பொண்ணோட ரெக்கையை உடச்சிடாமல் பார்த்துக்கணும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். இதில் நிறைய பேர் வந்து இன்னொரு பொண்ணுங்களோட ரெக்கையை ரொம்ப ஈஸியாக உடச்சிடுவாங்க. ஸோ அதை மட்டும் பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக ரெக்கை கட்டி பறக்கணும். சரியா? ஸோ அதை எல்லாராலையும் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன முயற்சி பண்ணோன்னா நம்மளாலையும் வந்து ஹாப்பியாக வாழ முடியும். அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, பி ஹாப்பி ஆல்வேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.